நெக்ஸ்ட் சம் 17th சம் P is to Q equal to 3 is to 4. Q is to R equal to 8 is to 9 கொடுத்துருக்காங்க. P is to R என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல P is to Q எழுதிங்க. P is to first P is to Q equal to 3/4 இருக்குது. அப்ப இத P by Q equal to என்ன எழுதலாம், 3 is to 4னா 3 divided by 4 எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன ஆகுது, Q is to R இருக்குது. அதாவது Q by R எழுதிங்க equal to இது என்ன எழுதலாம் 8 by 9 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. சரிங்களா? பெருக்கலாங்களா? P by Q ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டோம், இங்க P by Q இருக்குது இன்ட்டு இங்க என்ன இருக்குது Q by R இருக்குது. Q by R ஈக்குவல் டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பெருங்க 3/4 இன்ட்டு இங்க என்ன இருக்குது 8 by 9 அப்படி எழுதிங்க. ஓகேங்களா? இங்க இந்த Qவும் Qவும் கேன்சல் ஆயிரும், P by R வந்துடும். P by R ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா 1 3 3 9. ஓகேங்களா? ஓர்னாங்க 2 8 மேல பாருங்க 1 2 பெருக்கினா என்ன வரும் 2 வகுத்தல் கீழே 1 3 பெருக்கினா என்ன வரும் 3 வரும். இப்போ P by R ஈக்குவல் டு 2/3 அதாவது 2:3 அதான் ஆன்சர். 2:3 என்னது பி ஆன்சர். சரிங்களா? வேற மெத்தட்லயும் போடலாம். சரிங்களா? PQ எழுதி QR எழுதி இந்த பக்கம் எழுதி திரும்ப நேரா பெருக்கி அப்புறம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அந்த மாதிரி மெத்தட்லயும் போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ போடுங்க.